This video is sponsored by BuyMode Shop app. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நரிப்பயிறு கடையில் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி அதனோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். நரிப்பயிரில் பல ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. எனவே அவற்றை உட்கொள்ளும்போது பாக்டீரியா, புஞ்சை மற்றும் வைரஸ்களுக்கு எதிராக உடலை பாதுகாக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா ஜிங்க் என்ற சத்து ஏராளமாக உள்ளது. இது உடலுக்கு நோய்களை எதிர்த்து போராடும் திறன் வளர்கிறது. இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கொட்டையை முதல்ல லேசாக வறுத்து எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், பொன்னிறமாக வறுத்தாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், தண்ணி ஊற்றி இப்போ இந்த கொட்டையை கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா ஊறட்டும். ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம சமைக்கலாம் வாங்க. இப்போ கொட்டையை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ இதுக்குள்ளே என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம் வாங்க. பூண்டு, 2 பச்சை மிளகா, தக்காளி, ஒரு பெரிய தக்காளி. உங்கள்கிட்ட கத்திரிக்காய் இருந்தால் கத்திரிக்காய் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெய் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு வேக வைக்கலாம். குக்கர் மூடி போட்டாச்சு. விசில் போட்டு இப்போ கொட்டையை வேக வைக்கலாம். கொஞ்ச நேரம் ஊற வச்சதுனால 4 விசில் வந்தால் நமக்கு போதுமானது. நல்லா வெந்துடும். விசில் வந்தாச்சு. ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், வேக வச்சு எடுத்தாச்சு. நல்லா வெந்திருக்குது. இதை நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்து மசிச்சு எடுத்துக்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், நம்ம கொட்டையை வேக வச்சு எடுத்து நல்லா மசிச்சு வச்சுருக்குறோம். இப்போ இதை தாளிக்கலாம் வாங்க. இதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சின்ன வெங்காயம், 2 வரமிளகா, கருவேப்பிலை, 1 ஸ்பூன் சீரகம். இதை வச்சு தாளிக்கலாம் வாங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு வானல் எடுத்து வச்சுக்கலாம் வாங்க. ஆயில் கொஞ்சம் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் சீரகம் பொரிஞ்சு வரட்டும். 2 வரமிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், பொன்னிறமாக வணக்கி எடுத்துப்போம். நல்லா வெங்காயம் வணங்கியாச்சு. இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்கிற கடையில் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ தாளிச்சாச்சு. இது 2 நிமிஷம் கொதிக்க விட்டு அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. சுட சுட நரிப்பயிறு கடையில் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு இப்போ சுட சுட நரிப்பயிறு கடையில் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இது சூடான சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்குனாலும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.